அண்மை செய்தி. மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டதாக வைகோ தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், நிரந்தரமா மல்லை சத்யாவை நீக்கியிருக்காங்க அவங்களுடைய கட்சியிலிருந்து. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நீக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மல்லை சத்யாவை பொறுத்தவரையில வைகோ அவர்களுடன் நெடுங்காலமாக பயணித்த முக்கியமான ஒரு தளபதியாக இருந்தவர். அந்த கட்சியிலே முதல் 3 நபர்கள் பெயரை கேட்டால் பெரும்பாலானவர் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லக்கூடிய பெயராக மல்லை சத்யா இருந்தார். மதிமுகவினுடைய பொதுக்கூட்டமாக இருந்தாலும், தேர்தல் வியூகமாக இருந்தாலும், பிரச்சாரமாக இருந்தாலும் முதல் தளபதியாக நிற்பவராக மல்லை சத்யா இருந்து வந்தார். அந்த கட்சியினுடைய துணை பொது செயலாளராகவும் அவர் பணியாற்றி வந்தார். அவர் அந்த கட்சியிலே ஏற்பட்ட மனக்கசப்பு, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ முதன்மை செயலாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அந்த கட்சியில் அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அவர் தன்னுடைய மகனை வைகோ அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு மல்லை சத்யா எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கட்சியிலே அதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விஷயங்கள் மூலமாக அவர் தொடர்ந்து தெரியப்படுத்தி வந்திருக்கிறார். உட்கட்சி கூட்டங்கள் நடைபெறும் போது கூட அதனை தன்னுடைய கருத்தை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். அதாவது மதிமுக என்ற இயக்கமே வாரிசு அரசியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான். மதிமுக திமுகவிலிருந்து பிரிந்து வந்த போது அங்கு திமுகவிலே வாரிசு அரசியல் இருக்கிறது, அதன் காரணமாகத்தான் புதிய கட்சியை தொடங்குகிறோம் என்ற ரீதியிலே தான் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கியிருந்தார்கள். அப்படி வாரிசு அரசியலை எதிர்த்து தொடங்கிய ஒரு கட்சியிலே மீண்டும் வாரிசு அரசியலை கொண்டு வருவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் மல்லை சத்யா கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் சென்றது. இடையிலே வைகோ அவர்களே நேரடியாக தலையிட்டு இருவரையும் சமரசம் செய்து 2 பேருடைய கைகளையும் பிடித்து கொடுத்து சேர்த்து வைத்தும் கூட முயற்சி செய்து பார்த்தார். ஆனாலும் கூட அந்த விஷயத்திலே அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படவில்லை. தொடர்ந்து ஊடகங்களிலும் கூட வெளிப்படையாகவே மல்லை சத்யா பேட்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நான் என்ன தவறு செய்தேன்? கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தலைவருக்கும் விசுவாசமாகவும் தானே நான் இருந்து வந்தேன். அதை தவிர நான் எதுவும் செய்யவில்லை. இந்த கட்சியில அதிகம் உழைத்தவன் நான். எந்த பொறுப்பாக இருந்தாலும் என் போன்று உழைத்தவர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும். வாரிசு என்ற அடிப்படையிலேயே துரை வைகோவை கொண்டு வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மல்லை சத்யா யூடியூப் சேனல்கள், செய்தி ஊடகங்கள், நாளிதழ்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் சென்று பேட்டிகளை கொடுத்து வந்தார். இந்த நிலையில் மதிமுக தலைமை அவரை உங்களை ஏன் நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். அந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அனுப்பியிருந்த அந்த நோட்டீஸுக்கு மல்லை சத்யா பதில் நோட்டீஸை விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தார். அந்த பதில் அறிவிப்பு என்பது ஏற்கத்தக்கதாக இல்லை என்று வைகோ தற்போது இந்த விளக்கத்திலே கொடுத்திருக்கிறார். பதில் அறிவிப்பில் குற்றச்சாட்டுகளை மல்லை சத்யா மறுக்கவில்லை என்றும், குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமும் அளிக்கவில்லை என்றும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதில் அறிவிப்பில் தெரிய வருவதாகவும், எனவே ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுத்த நடவடிக்கை செல்லும் என்றும், இனி மல்லை சத்யா இந்த கட்சியில், அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட முடியாது, அவரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்குகிறோம் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதற்கான காரணம் மதிமுகவுடைய கொள்கை குறிக்கோள், நன்மதிப்பு, ஒற்றுமை ஆகியவற்றுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையிலே கட்சியை பொதுவெளியிலே தலைமைக்கு எதிராகவும் அவர் பேசியிருக்கின்றார். எனவே பல்வேறு சட்ட விதிகளை குறிப்பிட்டு வைகோ மல்லை சத்யாவை கட்சியிலிருந்தே நீக்குவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.